ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவனின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் 72 சுத்த சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் முதல் பாடலில் சித்திபுரத்தே தினந்தோறும் சீர்கொள்ள அருள் சத்தி விழா நீடித்து தலைத்து ஓங்க எத்திசையில் உள்ளவரும் வந்தே உவகை உருக மத துள்ளல் ஒளிக தொலைந்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார். திருவருட்பா வசனபாகம் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பத்தில் உத்திர ஞான ஸ்தித்திபுரம் என்றும் உத்திர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பெற்ற ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகேலார் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே என்கின்றார். சித்திபுரம் என்பது பேராற்றல் விளங்கக்கூடிய திருவிடம். தினந்தோறும் சீர்கொள், அதாவது அழியாதது, இறைவனின் சீர் அருள் சத்தி விழா நீடித்து தலைத்து ஓங்க ராமலிங்காபயம். அருள் சத்தி விழா நீடித்து தலைத்து ஓங்க. அருள் என்பது கடவுள் தயவு, சக்தி என்பது ஜீவகாருண்யம். தினசரி எந்நேரமும் கோடான கோடி ஏழைகள் பசி நிவர்த்தியாக அன்னவரயம் செய்யப்படுகிறது வடலூர் சத்திய தர்மசாலையில். திருவிழா என்றும் அழியாத மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் இந்த அன்னவரயம். நம் பெருமான் திருக்கரத்தால் தீயை பொருத்தி ஏழைகள் பசித்தீயை அணைத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ 23/5/1867 வைகாசி 11 சத்திய தர்மசாலை நிறுவி அன்று முதல் இன்று வரை 159 ஆண்டுகளாக அன்னவரயம் நடைபெற்று கொண்டு வருகிறது. உலகம் உள்ளவரை செயல்படும், ஏழைகள் உள்ளவரை செயல்படும். எத்திசையில் உள்ளவரும் வந்து உவகை உருக மத துள்ளல் ஒளிக தொலைந்து. நம் ஆகிய எல்லாவற்றையும் அறிவு உயர்வு காண்பவர். சமயம் என்பது நற்குணம் 8 வாய்க்கப் பெற்று கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், அறிவுக்கறிவு தன்னிற்றல், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்ய வழியில் நிற்றல் எனவும், மதம் என்பது மேற்கூறிய குணம் அற்று நிற்குணத்தராகி இறைவனுக்கு அடிமை, மகன், நட்பு, இறைவனாக நிற்றல், மேலும் உயிர்களை காக்க வேண்டும், அவ்வளவுதான். மத துள்ளல் ஒளிக தொலைந்து. ஒளிக என்பது மெல்ல மெல்ல அழிவது, தொலைந்து என்பது திரும்ப வரக்கூடாது, அவ்வளோதான், போனது தான். கடவுள் பெயர்களால் உயிர்கள் இறப்பதை கடவுள் விரும்பவில்லை. அதை அவர் முன்பு சொன்னது, இவர்கள் செய்வது என் தெய்வம் தான் உயர்ந்தது, மற்றது தாழ்ந்தது என்கின்ற பேதமெல்லாம் தொலைந்து போக வேண்டும் என்கின்றார். எத்திசையிலும் உள்ளவரும் வந்தே உகை உருக. நம் பெருமான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்பார். காரணம், நெஞ்ச அறிவுறுத்தலில் பஞ்சபூதமாய், சூரியனாய், சந்திரனாய், ஆன்மாவாய் என பதிவு செய்வார். ஆன்மா லயமாக ஆலயகம் முன்பு நிறுவப்பட்டது. ஆனால் இன்று ஆன்மா தன்னை அறிந்து தன் தலைவனை சேர ஆன்ம தெளிவு பெருமிடமாகிய சத்திய ஞான சபையை வடலூர் பெருவழியில் நம் பெருமான் அமைத்துள்ளார். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சுத்த சன்மார்க்க அனுபவம் யாவும் கண்டத்துக்கு மேல்.
சத்தியஞான சபை எண்கோண அமைப்பு. மேற்கூரை துருசு நீக்கப்பட்ட செம்பு தகடுகளால் வேயப்பட்டது. பகலில் சூரிய கதிரை உள்வாங்கும், இரவில் சந்திர கதிரை உள்வாங்கும். உள்ளே அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் வீட்டில் இருக்கின்றார். முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சுபோல் காக்கும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். சாதி, மதம், சமயம், நாடு, தேசம் கடந்து உலகத்தில் உள்ளவர் யாவரும் ஆண்மநேயம் கொண்டு வணங்கத்தக்க திருவிடம் வடலூர் பெருவழி. அருட்பெருஞ்சோதி தரிசனம் செய்ய வடலூர் வந்துதான் தரிசனம் செய்யணும். உலகில் வேறு எங்குமில்லாத பெருமானின் இறை அக அனுபவ திருச்சபை இது. மேலும் அதனை நாம் பெற நம் பெருமான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி தம்முயிர் போல் உள்ளே எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர். அவர் உள்ளம்தான் எம் பெருமான் சுத்த சித்துருவாய் திருநடம் புரியும் இடமென நான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கவல் புரிந்தரையின் சிந்தை மிக விளைந்ததாலோ என்கின்றார். ஆக நாமும் அவர் கூறியபடி செயல்பட்டால் நாமும் அந்நிலையை அடையலாம். நாமளும் மகிழ்ச்சி பொங்க வாழலாம். பேரின்ப சித்திப்பாறு பெருவாழ்வில் நிலைக்கலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.